Hi students, நம்ம வந்துட்டு இன்னைக்கு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஜாகிரஃபியில் பேலன்ஸ் இந்த யூனிட் நம்பர் 5 பார்த்தோம். ஸோ அதோட ஜாகிரஃபி ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 7th சாப்டர் ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஸோ இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக இந்த ட்ரைபல் பீப்புளும் பீசன்ட் அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இது பண்ணதை பற்றின தான் இந்த லெசன் மோஸ்ட்டாக இதுதான் கவர் ஆகும். அதே மாதிரி இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வரைக்கும் காசஸ் என்ன, ஸோ அதனால் கிடைச்ச ரிசல்ட் என்ன, ஸோ அந்த 1857 அந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி பெங்கால் பார்ட்டிஷன், சுதேசி மூவ்மெண்ட், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த சாப்டரில் வரும். அதே மாதிரி வந்துட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட், அதாவது அது எப்படி லான்ச் ஆச்சு, அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறது தான் இந்த சாப்டர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 marks கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்துட்டு 5 2 mark கொஸ்டின்ஸ் இருக்குது, அதாவது பேஜ் நம்பர் 87 இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஹவ் ஆர் த பீஸ் அண்ட் அப்ரைசிங்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு, அதாவது வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவை வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த பீசன்ஸ் வந்துட்டு அதாவது விவசாயிகள் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக அப்ரைஸ் ஆகும்போது பிரிட்டிஷ் ரூல் பண்ண இந்தியா வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளாசிஃபை ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the doctrine of lapse. ஸோ அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி மூலிமா பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த டெரிட்டரிஸை வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க, அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ மீன் பை ட்ரைன் ஆஃப் வெல்த். ஸோ ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து தேர்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து பாருங்கள், ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட், அதாவது வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறாங்க. இது ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த்து பாருங்கள், சம்மரைசஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். ஸோ லக்னோ பேக்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த லக்னோ பேக்டோட எசன்ஸ் என்னென்ன அதை வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி ஹவ் ஆர் த பீஸ் அண்ட் அப்ரைசிங்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு. ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ண இந்தியாவை வந்துட்டு இந்த பீசன்ட் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக ரைஸ் ஆகும்போது அந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ண இந்தியாவை வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் பாருங்கள், த பீசன்ட் அப்ரைசிங்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ரெசாரிட்டேட்டிவ் ரெபல்லியன்ஸ், அதாவது மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரெசாரிட்டேட்டிவ் ரெபல்லியன்ஸ், ரிலீஜியஸ் அதாவது வந்துட்டு மதம், அதாவது வந்துட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், சோஷியல் பேண்ட்ரிட்டி அதாவது வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு சமூக கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு சோஷியல் பேண்ட்ரிட்டி. நெக்ஸ்ட்டு மாஸ் இன்சுரக்ஷன்னா வெகுஜன கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த இந்தியாவை வந்துட்டு பிரிட்டிஷ் ரூல் பண்ண இந்தியாவை 4ஆக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் restorative rebellions to attempts to restore old order and old relations, அதாவது ரெசார்டேட்டிவ் ரெபல்லியனுங்க அப்படி வந்துட்டு மறுமலர்ச்சி, அதாவது வந்துட்டு இது எதுக்கான அட்டம்ப்ட்னா முன்னாடி இருந்ததை வந்துட்டு அப்படியே கொண்டு வரதுக்கு, அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவுக்கு வராதுக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பீசன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்துட்டு திருப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி முன்னே இருந்த அதாவது ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸையும் வந்துட்டு திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. அதான் வந்துட்டு ரெசார்டேட்டிவ் ரிபல்லியன். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சச் அகிடேஷன்ஸ் were led by the religious leaders who fought for the liberation of the local population. அதாவது வந்துட்டு இது எதுன்னா லோக்கல், அதாவது வந்துட்டு இது யார் வந்துட்டு லீட் பண்ணாங்க இந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்னா ஒவ்வொரு ரிலீஜனுக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ், அதாவது ஒவ்வொரு ரிலீஜன் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மூமெண்ட்டை வந்துட்டு லீட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட சுதந்திரத்துக்காக, அதாவது வந்துட்டு லோக்கலாக இருக்கவங்களுக்கு அவங்களோட ரிலீஜனை வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஸோ அவங்களோட சுதந்திரத்துக்காக இந்த மூமெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதான் வந்துட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியல் பேண்ட்ரிட்டினா
the people as heroes or champions of their cause. அதாவது வந்துட்டு பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் சாம்பியன் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறாங்க. மாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். அதாவது வந்துட்டு அந்த ஒரு குரூப்புக்கு வந்துட்டு ஒரு லீடரும் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஆனால் லீடரே இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து ஸ்பான்டேனியஸாக ரைஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதான் வந்துட்டு மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண இந்தியாவை பீஸ் அண்ட் அப்ரைசிங் அப்போ இப்படி தான் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ரெசாரிட்டேட்டிவ் ரெபெலியன், செகண்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் சோஷியல் பேண்ட்ரிட்ரி, ஃபோர்த் ஒன் இஸ் மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the doctrine of lapse. ஸோ பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண ஒரு பாலிசி தான் வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலிமா இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த டெரிட்டரிஸை வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ண பாலிசி. எந்தெந்த கிங்டத்தில் வந்துட்டு அந்த கிங் அந்த ரூலருக்கு அப்புறம் அவரோட வாரிசு, அதாவது வந்துட்டு ஒரு மேல் சைல்டு இல்லை ஒருத்தருக்கு, ஒரு கிங்குக்கு அப்படின்னா அந்த அவர் ரூல் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு கொடுத்துடணும். அதான் வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற பாலிசி. ஸோ இந்த பாலிசி யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்துட்டு எந்தெந்த டெரிட்டரிஸை வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse. So in the doctrine of lapse policy மூலமா சத்தாரா, சாம்பல்பூர் அண்ட் பார்ட்ஸ் பஞ்சாப்ல சில பார்ட்ஸு, நெக்ஸ்ட் ஜான்சி அண்ட் நாக்பூர். ஸோ ஜான்சி எல்லாத்துக்கும் தெரியும், ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். அதாவது வந்துட்டு ஜான்சியில் வந்துட்டு ராணி லக்ஷ்மி பாய்க்கு வந்துட்டு அவங்களுக்கு அடுத்தது அந்த த்ரோனுக்கு வரக்கு வந்துட்டு ஒரு மேல் சைல்டு இல்லை, அதுக்காக அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஜான்சியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒப்படைச்சிடணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய ரிவோல்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஜான்சியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறேன். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி மூலிமா சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர், ஸோ இந்தந்த பிளேசஸ் தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி மூலிமா கேப்சர் பண்ணாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டூ யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த்? அதாவது வந்துட்டு ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. One of the most significant contributions of early Indian nationalists was the formulation of an economic critique of the colonialism. அதாவது வந்துட்டு ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அதாவது வந்துட்டு இயர்லி முன்னாடி இருந்த இந்தியன் நேஷ்னலிஸ்டோட இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கொலோனியலிசம் ரூல், அதாவது பிரிட்டிஷ் ரூலை வந்துட்டு எக்கானமியாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இயர்லி இந்தியன் நேஷ்னலிஸ்ட் was the formulation of the economic critique of colonialism. ஸோ பிரிட்டிஷோட ரூலை தான் வந்துட்டு கொலோனியலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொலோனியலிசத்தில் இருந்த எக்கனாமிக், அதாவது பொருளாதாரத்தை பற்றி இவங்க வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் அப்படின்னா இந்தியன் நேஷ்னலிஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வாஸ் எக்கனாமிக்கலி சப்ஜுகேட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல் டு த பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு எக்கானமியாக வந்துட்டு என்னவா மாறிடுச்சு, பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய பிரிட்டன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பீப்புளோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய இடமா வந்துட்டு இந்தியா வந்துட்டு மாறிடுச்சு. அதான் சொல்கிறாங்க. இந்தியா வாஸ் எக்கனாமிக்கலி சப்ஜுகேட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ சப்ளையர். அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு எக்கானமியாக வந்துட்டு என்னவா மாறிடுச்சு, சப்ளையராக மாறிடுச்சு. என்ன சப்ளையர்? பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணக்கூடிய இடமா வந்துட்டு மாறிடுச்சு. சைமல்டேனியஸ்லி இட் பிகேம் எ மார்க்கெட் டு டம்ப் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர்ஸ்
and for the investment of the British capital. ஸோ சைமன்டேனியஸாக என்னாச்சு, அதாவது மார்க்கெட், அதாவது வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு அவங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு கொண்டு வரக்கூடிய அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் கேபிட்டலுக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அது வந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க சைமன்டேனியஸ்லி. ஸோ இது நடந்துட்டு இருக்கதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்த கையோட இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கூட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதான் சொல்கிறாங்க simultaneously it became a market to dump English manufacturers and for the investment of the British capital. So the colonial economy was a continuous transfer of resources from India to Britain without any favorable returns back to India. This is called the drain of wealth. அதாவது வந்துட்டு இந்த கொலோனியல் எக்கானமி, ஸோ இந்த கொலோனியல் பீரியடில் வந்துட்டு இந்தியா அந்த எக்கானமி எப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தையுமே இந்த பிரிட்டனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு இடமா வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஃபேவரபிள், ஸோ நம்ம இவ்வளோ ரா மெட்டீரியலை வந்துட்டு நம்ம பிரிட்டனுக்கு கொடுக்குறோம், பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எதுவுமே ஒரு ஃபேவரபிளான ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு வரலை. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைன் ஆஃப் வெல்த். ஏன் வந்துட்டு ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு தோண்டி எடுத்துட்டாங்க. அதான் வந்துட்டு ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 3 பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது வந்துட்டு இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய இடமா வந்துட்டு இந்தியா மாறிடுச்சு. ஸோ அதே கையோட இந்த பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கொலோனியல் எக்கானமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி அந்த பிரிட்டனுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கொடுத்தாலோ அவங்க வந்துட்டு ஃபேவரபுளாக நமக்கு ஃபேவராக எந்த ஒரு ரிட்டர்னையும் நமக்கு தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரெயின் ஆஃப் வெல்த். இதான் வந்துட்டு ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். Objectives of Home Rule Movement: to attain self-government within the British Empire by using constitutional means. அதாவது வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு அட்டைன் பண்ணணும். அதாவது பிரிட்டிஷ் எம்பையர்லேயே வந்துட்டு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணினா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்துட்டு அதை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு கோல். என்ன சொல்கிறாங்க, அதாவது பிரிட்டிஷ் எம்பையரோட நிதியிலேயே வந்துட்டு நமக்கான செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம அட்டைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணினா கான்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி நம்ம அட்டைன் பண்ணணும். டு அட்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டாமினியன் எ பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டர் டு த ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. அதாவது டாமினன்ட் பொசிஷன், அதாவது நம்ம தான் மேலே இருக்கோம் அப்படிங்கிற அந்த பொசிஷனை வந்துட்டு அப்டைன் பண்ணணும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன மாதிரினா இந்த ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸையும் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸும் நம்மக்கிட்ட வரணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் வயலண்ட்டாக, அதாவது வயலண்ட்டாக இல்லாமல் நான் வயலண்ட்டாக இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ டு யூஸ் non-violent constitutional methods to achieve their goals. ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் வயலண்ட், அதாவது வயலன்ஸ் இல்லாமல் நான் வயலன்ஸ் மூலயமா தான் அந்த கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது செல்ஃப் கவர்மெண்ட்டை பிரிட்டிஷ் எம்பையர் இருக்கும் போதே நம்மளோட செல்ஃப் கவர்மெண்ட்டை அட்டைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி, கான்ஸ்டியூஷனல் மீன்ஸை யூஸ் பண்ணி அட்டைன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட் என்னன்னா டு அப்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டாமினன்ட் எ பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸ், அதாவது வந்துட்டு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பொசிஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பிரிட்டிஷை விட டாமினண்ட்டாக வரணும், அவங்களுக்கு மேலே வரணும், இந்த அந்த ஸ்டேட்டஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா to use non-violent constitutional methods to achieve their goals. ஸோ இந்த கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வழியில் போராடணும், நான் வயலண்ட் வழி, அதாவது வந்துட்டு சண்டை போட்டோ இதோ இருந்தால் போராடக்கூடாது, அகிம்சை வழியில் வந்துட்டு நம்ம போராடணும், அதான் வந்துட்டு நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் மூலயமா நம்ம வந்துட்டு நம்மளோட கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ். ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். ஸோ லக்னோ பேக்டில் இருக்கக்கூடிய அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. அண்டர் த லக்னோ பேக்ட் 1916 த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் agreed that there should be self-government in India as soon as possible. ஸோ இந்த லக்னோ பேக்ட்டுங்கிறத வந்துட்டு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1916 கொண்டு வராங்க. ஸோ இந்த லக்னோ பேக்ட் படி அந்த நம்மளோட காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக், ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன், இந்த ரெண்டுமே வந்துட்டு எதுக்கு அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது யாருக்கு கீழே நம்ம இல்லாமல் நம்மளோட கவர்மெண்ட்டை வந்துட்டு நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும், எவ்வளோ சீக்கிரமா அதை as soon as possible. ஸோ அண்டர் லக்னோ பேக்ட் 1916 the Congress and Muslim League agreed that there should be a self-government in India as soon as possible. ஸோ நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இன் ரிட்டர்ன் த காங்கிரஸ் லீடர்ஷிப் accepted the concept of separate electorate for Muslims. ஸோ அதே மாதிரி இந்த காங்கிரஸோட லீடர்ஷிப் வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது செப்பரேட், அந்த முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஒரு எலக்ட்ரோரேட் வந்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த லக்னோ பேக்டோட எசன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்னோ பேக்டுக்கு கீழே வந்துட்டு இந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்துட்டு எதுக்கு என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன் ரிட்டர்ன் த காங்கிரஸ் லீடர்ஷிப் accepted the concept of separate electorate for Muslims. ஸோ முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு எலக்ட்ரோரேட் அந்த பொசிஷனை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லக்னோ பேக்டோட எசன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எத்தனாவது, ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் வந்துட்டு ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷ்னலிசம், ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 5 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.